தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழ் மண்ணுக்கு வணக்கம். சிபி ராதாகிருஷ்ணன் நிகழ்ச்சி. துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் முதல் முறையாக சிபி ராதாகிருஷ்ணன் கோவை வந்தார். அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக நிர்வாகிகள், கோவை தொழில்துறையினர், பொதுமக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மாமல்லபுரத்தில் நடந்தது என்ன? விஜயை நேரில் சந்தித்தவர் பேட்டி. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் கடந்த மாதம் கரூரில் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க விஜய் கரூர் செல்வதற்கான ஏற்பாடு நடந்தது. திடீர் திருப்பமாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் வரவழைத்து நேற்று விஜய் ஆறுதல் கூறினார். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக சந்தித்து பேசினார். ஆறுதல் கூறியதோடு பல உத்தரவாதங்களையும் கொடுத்தார். இந்நிலையில் மாமல்லபுரம் ஹோட்டலில் என்ன நடந்தது என்பது பற்றி கரூரில் இறந்த சந்திராவின் உறவினர் முருகேசன் கூறினார். என்னோட பேர் முருகேசன், பி முருகேசன். அண்ணியை இறந்துருந்தாங்க. அதுக்காக விஜய் தனியார் ஹோட்டலுக்கு சந்திக்கணும்னு சொல்லி துக்கத்தை சந்திக்கிறதுக்காக நேற்றுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அழைச்சிட்டு போயிட்டு இன்றைக்கி தான் வந்தேன். தனியார் ஹோட்டலில் நல்லா சந்திச்சாங்க. நல்லா அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம். நாங்கள் இல்லை வர முடியாத சுச்சுவேஷன் மட்டும் சொன்னார். வர முடியல, உங்களுக்கு வர இல்லை வேறெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீல் பண்ண ரொம்ப அப்செட்டாக இருந்தார். ரொம்ப ரெஸ்டாகல ரொம்ப அப்செட்டாக இருந்தார். பேசவே கொஞ்சம் ரொம்ப இழப்பு ரொம்ப பெருசு. மாத்திரம் அழுது ரொம்ப குடும்பத்தில் அவர் குடும்பத்தில் எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அவர் குடும்பத்தில் இருந்தால் தான் பார்த்தாங்க. அதுக்கு தங்கி எல்லாம் கூட்டி போனால் தனியார் ஹோட்டலில் வச்சு நல்லா சிறப்பாக அதெல்லாம் எல்லாத்துக்கும் இருந்தாலும் அதெல்லாம் நீட்டாக தான். காரைக்குடி அருகே பயங்கரம். பாஜக மாவட்ட செயலாளர் வெட்டி படுகொலை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள அரியக்குடியைச் சேர்ந்தவர் பழனியப்பன், வயது 34, சிவில் என்ஜினியராக இருந்தார். பாஜகவில் மாவட்ட இளைஞரணி செயலாளராகவும் பதவி வகித்து வந்தார். அரியக்குடி இலுப்பக்குடி பகுதியில் வணிக வளாகங்கள் கட்டி வாடகைக்கும் விட்டுள்ளார். புன்னகரில் இவரது மேற்பார்வையில் கட்டுமான பணி நடந்து வந்தது. அதை பார்வையிட பழனியப்பன் சென்றிருந்தார். அப்போது 2 பைக்குகளில் வந்த 3 ஆசாமிகள் அரிவாள்களுடன் பழனியப்பனை நோக்கி ஓடி வந்தனர். கும்பலை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் அங்கிருந்து தப்பிக்க பார்த்தார். அதற்குள் அந்த கும்பல் பழனியப்பனை சரமாரியாக வெட்டியது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். அவர் மரணமடைந்ததை உறுதி செய்த கும்பல் மீண்டும் பைக்கில் ஏறி தப்பி சென்றது. சம்பவ இடத்துக்கு வந்த அழகப்பபுரம் போலீசார் பழனியப்பன் உடலை கைப்பற்றி விசாரித்தனர். அதில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்பது தெரிய வந்தது. கொலையாளிகளை கைது செய்ய ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியா தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தனிப்படை போலீசார் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே கொலையாளிகளை கைது செய்யும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என்று கூறி உறவினர்கள் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். காரைக்குடி டு சூரக்குடி செல்லும் ரோட்டில் மறியல் செய்தனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மறியலை கைவிட மறுத்ததால் பதற்றம் நிலவியது. ஏறிய வேகத்தில் இறங்குது தங்கம் விலை. சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்வதால் இந்த ஆண்டு துவக்க முதலே ஆபரண தங்கத்தின் விலை கிடுகிடுவென ஏறியது. கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 11,450 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 400 ரூபாய் சரிந்து 91,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று தங்கம் விலை மளமளவென சரிந்தது. ஒரு சவரனுக்கு 1,200 ரூபாய் குறைந்து 90,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து 11,300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த வாரத்தின் முதல் 2 நாட்களிலேயே தங்கம் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் சரிந்திருப்பது நகை பிரியர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனியில் நெல் ஈரப்பதத்தை ஆய்வு செய்த மத்திய குழு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் அறுவடைக்கு தயாராகி இருந்த நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டது. நெல் கொள்முதல் நிலையங்களில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து வருகிறது.
எனவே மத்திய அரசு நிர்ணயித்த நெல்லின் அதிகபட்ச ஈரப்பத அளவை 17 22% உயர்த்த வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். இதையடுத்து நெல் கொள்முதல் விதிகளில் தளர்வு அளிக்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியது. அதன் பேரில் நெல்லின் ஈரப்பத அளவை ஆய்வு செய்ய 3 குழுக்களை மத்திய அரசு அமைத்தது. இந்த குழுக்கள் கோவை, நாமக்கல், தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் நெல்லின் ஈரப்பத அளவு குறித்து ஆய்வு செய்தன. இதையடுத்து தேனி மாவட்டத்துக்கு சென்ற மத்திய உணவுத்துறை துணை இயக்குநர் ஷாஹி தலைமையிலான குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டனர். தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங் உடனிருந்தார். கம்பம், சின்னமனூர், உத்தமபாளையம் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்து மாதிரிகளை எடுத்து சென்றனர். ஆய்வு முடிவுகளின் அறிக்கை மத்திய உணவுத்துறையிடம் வழங்கப்படும். அதை வைத்து நெல் ஈரப்பத அளவில் மாற்றம் செய்வது குறித்து மத்திய அரசு முடிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக 8 மணல் குவாரி திறக்கிறது மாநில அரசு. தமிழகத்தில் 12 இடங்களில் ஆற்று மணல் குவாரிகள் செயல்பட்டு வந்தன. குவாரியிலிருந்து மணல் அள்ளிப்போடும் ஒப்பந்ததாரர்கள் முறைகேடு செய்வதாக புகார் எழுந்தது. அவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டது. இதனால் குவாரிகள் மூடப்பட்டன. இதையடுத்து 30க்கும் மேற்பட்ட இடங்களில் மணல் குவாரிகள் திறக்க நீர்வளத்துறை நடவடிக்கை எடுத்தது. சுற்றுச்சூழல் அனுமதி உள்ளிட்ட பணிகள் முடிந்த நிலையில் ஒப்பந்ததாரர்களை தேர்வு செய்வதில் பிரச்சினை ஏற்பட்டது. இதனால் புதிய குவாரிகள் திறப்பு நடவடிக்கை பாதியில் முடங்கியது. இந்நிலையில் ஏற்கனவே சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்ட 8 இடங்களில் புதிதாக மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளது. புதுக்கோட்டையில் 3, கடலூரில் 2, தஞ்சாவூர், நாமக்கல், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் தலா 1 என மொத்தம் 8 இடங்களில் மணல் குவாரிகள் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நவம்பர் 1 முதல் மணல் விற்பனை துவங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மணல் குவாரிகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்கு கடந்த வாரம் முடிவுக்கு வந்தது. இதையடுத்து புதிய குவாரிகள் திறக்க மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் முறையிட்டனர். அதன் அடிப்படையில் மணல் குவாரிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதென எம்சாண்ட் மற்றும் மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர்.